அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேரிஸ் இருக்கிறேன். இந்த வீடியோவிலே அதாவது நீங்கள் வீட்டை விற்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், ஏன் உங்களுடைய வீடு பல தடவை லிஸ்டிங்கில் போட்டு மில்படாமல் என்ற சில விடயங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன். பொதுவாக எங்களுடைய கிபெக் ப்ரொவின்ஸை பொறுத்த மட்டிலே வீட்டை நாங்கள் விற்கம் போடும் பொழுது அது சரியான முறையிலே நாங்கள் போடும் பொழுது அதை நாங்கள் சுலபமாக விற்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய ஹவுசிங் மார்க்கெட் மிகவும் சிறப்பாக இருப்பதால். ஆனால் சிலருடைய அந்த ப்ராப்பர்ட்டிகள் வந்து நாங்கள் பல தடவை நான் அந்த விற்க முடியாமல் இருந்த ப்ராப்பர்ட்டிகளை விற்று கொடுத்திருக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணமாக பார்க்க வேண்டியது, அந்த வீட்டை நீங்கள் விற்கும் பொழுது அந்த வீட்டை விற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரோ அல்லது நீங்கள் யாரை கொண்டு அந்த வீட்டை விற்கிறீர்களோ அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதை நீங்கள் ஓரளவு லிசன் பண்ணி அதை செய்யவும் வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு வீட்டை அப்படியே இருப்பது போல் நீங்கள் வாழ்வது போல் போடும் பொழுது அதை வந்து பார்ப்பவர்களுக்கு அது பொதுவாக பிடிக்காது. நீங்கள் உங்களுடைய வீடு உள்ளே அந்த ஸ்டேஜ் பண்ணியிருக்க வேண்டும். அதை விட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டிலே அதை ஒரு ஷோயிங்க்கு வரும் பொழுது எல்லாமே ஒரு நீட்டாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு அது அதாவது நான் இங்கே கூட வருவது பெரிய ரெனோவேஷன் கோஸ்ட்டுகளை தாண்டி அந்த வீட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முறை. நீங்கள் அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்க போகின்றீர்கள், அங்கே பெட்ஷீட் அந்த பிலோ இது இல்லை உரைகள் எல்லாம் தோச்சிருந்தா கூட அதை தோச்சு போட்டவர்கள் அங்கே அந்த பெட்டில் குவிச்சு வச்சிருந்தால் நாங்கள் அந்த ஹோட்டலிலே தங்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் நினைப்போம் இது பழைய பெட்ஷீட்னு நினைப்போம். ஆனால் தோச்சு புதுசாக இருந்தால் கூட அதை ப்ரெசென்ட் பண்ணி அதை நீட்டாக போட்டு அந்த திலனியை அந்த பில்லோவை செட் பண்ணி அந்த நாங்கள் என்டர் பண்ணும் பொழுது அந்த ஹோட்டல் ரூம் இருக்கும். அதுதான் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த ஹோட்டலில் தங்க வேண்டும் என்றதை கொடுக்கும். அதே போன்று இந்த வீட்டை நாங்கள் வேண்டும் என்பதை கொடுப்பது நீங்கள் வீட்டை ப்ரெசென்ட் பண்ணும் முறை. அதாவது வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பெட்ரூம் குப்பையாக இருக்கக்கூடாது, அதை வடிவாக ஒழுங்காக சீர்படுத்தி வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆஃபீஸ் ரூம் இருந்தால் அதை குப்பையாக வைத்திருக்கக்கூடாது. உங்களுடைய என்டர் பண்ணும்போது லிவிங் ரூம் ஒரு நைஸ் சேஃபாக இருக்க வேண்டும். அவர் அந்த டோரை திறந்து என்டர் பண்ணும்போது அந்த உங்களோட வீட்டை நீங்கள் வைத்திருக்கும் அந்த முறை வாங்கும் நபருக்கு இவர்கள் ஒரு சிறந்த முறையில் இந்த வீட்டை பராமரித்து வைத்திருக்கார்கள் என்று பல விடயங்களை கொடுக்கும். அதாவது இந்த டெக்னிக்கலாக யோசிப்பார்கள், இவ்வாறு கிளீனாக வைத்திருப்பார்கள், இந்த வீட்டையும் ஒழுங்காக வைத்திருப்பார்கள் என்று அவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். அதனால தான் நான் கூறுவேன், உங்கள் வீடு சொல்வார்கள் நாங்கள் அதுக்கு 50,000 செலவழிச்சாங்க, 1 லட்சம் செலவழிச்சாங்க, 2 லட்சம் செலவழிச்சாங்கன்னு சொன்னால் இந்த செலவழித்ததையெல்லாம் நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வருபவர்களுக்கு காட்டுவது அந்த அழகில் தான் காட்டலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கல் குவாலிட்டி இருந்தால் கூடுதலாக வீடுகளை வாங்க வருபவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பயஸாகவும் அந்த வீடு சம்பந்தமான விடயங்கள் தெரியாதவர்களாக தான் அதிகமானவர்கள் இருப்பார்கள். அவர் பார்த்த உடனே அந்த வீடு அவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும். முதல் பிடிப்பது என்பதற்கு அவர்களுக்கு அந்த வீடு அழகாக இருக்க வேண்டும். அந்த வீட்டை அழகுபடுத்துவது என்பது ஒரு சில மணித்தியாலங்கள் நீங்கள் செய்யும் அந்த வேலையின் மூலம் அழகுபடுத்தலாம். இது ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகிறது. அதாவது நீங்கள் செய்யும் ரெனோவேஷன் எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும். அதாவது உங்களுடைய சில இடங்களிலே அந்த ஒரிஜினல் வீட்டை விற்பார்கள், செல்லிநாட் பக்கம் அல்லது வேறு சில இடங்களிலே ஒரிஜினல் வீட்டை விற்பார்கள். ஆனால் அங்கே உள்ளே என்டர் பண்ணும் பொழுது நாங்கள் அது ஒரிஜினல் என்றதை தாண்டி அவர்கள் வைத்திருக்கும் அந்த அழகு எங்களுக்கு அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று இருக்கும். அவர்கள் ஒரிஜினல்னாலும் அவ்வளவு கிளீனாக அதை மெயின்டைன் பண்ணி வைத்திருப்பார்கள். அதனால் நீங்கள் ஒரு வீட்டை விற்க போட்டால் அது உங்களுக்கு ஒரு ஷோயிங் வரும் பொழுதும் அந்த வீட்டை நீங்கள் ஒரு ஷோயிங் தானே இன்றைக்கு வருது, 2 இடத்துல நீங்கள் இருக்கும் இது சமைச்சபடியே கிச்சனுடைய எல்லா பாத்திரங்களும் இருப்பது மாதிரியும் ஒரு பெட்ரூம் குப்பையாக இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டை விற்க போட்ட காலத்திலிருந்து நீங்கள் ஒரு ப்ரீபெய்டாக இருந்து அந்த புரோக்கருக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணி அதை செய்வதன் மூலம் அந்த வீட்டை சுலபமாக விற்கக்கூடியதாக இருக்கும். இது நான் பல வருடங்களாக எங்களுடைய கம்யூனிட்டியில் இந்த வீட்டை போடும் பொழுது நான் பார்க்கிறேன். அந்த வீடுகள் வில்படாமல் இருப்பதற்கும் முக்கிய காரணமாக காணப்படுகிற அந்த வீடு உள்ளே இருக்கும் அந்த முறை. அதாவது என்டர் பண்ணும் பொழுது கண்ணை பறிக்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு அழகாக இருக்க வேண்டும். இந்த அழகை நீங்கள் கொண்டு வருவதற்கு எந்த ஒரு காசும் செலவழிக்க தேவையில்லை. உங்களுடைய அந்த கிளீனப் பண்ணி அதை ஒரு நீட்டாக வைத்திருந்தால் இந்த வீட்டை சுலபமாக விற்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. இதை நான் உங்களுடன் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். சிலர் வீடு விற்க இருப்பவர்களுக்கு இது உதவும். உங்கள்கிட்ட ஒரு வீட்டை விற்கவோ அல்லது வீட்டை வாங்கவோ அல்லது ஒரு மோட்கேஜை சிறந்த முறையில் பெறவோ அல்லது நீங்கள் ஒரு செல் எம்ப்ளாய்டாக இருந்து ஒரு மோட்கேஜ் பெறுவது டிஃபிகல்ட்டாகவோ அல்லது இது ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு மோட்கேஜை பெற முடியாமல் இருக்கிறதோ அல்லது தொடர்ந்து வீட்டை பார்த்து இது ஒரு காரணத்துக்காக வாங்க முடியாமல் இருந்தால் நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். நான் அது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கி அதற்குரிய அந்த வேலைகளை செய்து தருவேன். தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.